காவேரி வந்து விஜய் சமைச்ச உணவுகளுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லா சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செய்கிறாங்க. இதனால் விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து காவேரி ரொம்ப கலகலன்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தோடனே காவேரி வந்து சொல்கிறாங்க, உண்மையிலேயே வந்து அவரை பற்றி நான் வந்து கொஞ்சம் தப்பாக பேசிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றி நீ கேட்குற? வேறு யாரும் தெரியாத மாதிரி கேட்காத, எல்லாம் நான் அம்மாவோட அப்பாவை பற்றி தான் அப்படின்னோடனே, ஆமாம் பின்ன நீ புரிஞ்சுக்காமல் பேசுனதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலடி, இருந்தாலும் ஒரு நான் அப்படி நினச்சிருக்க கூடாதுமா, என்னடி திடீர்னு வந்து மனசு மாறுற, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லைம்மா அவங்க பெட்ரூமில் அந்த திங்ஸ்லாம் பார்த்துட்டோன்னே, எதை சொல்கிற? அவரோட ஒய்ஃபோட திங்ஸ்லாம், அவங்க ஒய்ஃப் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவர் அந்த பொருளை எப்படி பாதுகாத்து வச்சுருக்காரு பார்த்தியாம்மா அப்படின்னோடனே, பின்ன என்னடி ஒய்ஃப் மேலே ரொம்ப வந்து பாசம் இருக்கவங்க தான் இப்படிலாம் பண்ண முடியும், பொண்டாட்டி மேலே உயிரே வச்சுருந்தாடி இதெல்லாம் பண்ண முடியும். அதாம்மா எனக்கும் தோணுச்சு, அப்படிப்பட்ட மனுஷனை நான் தப்பாக பேசியிருக்க கூடாதுல்ல, அவர் என்னை தப்பாக பார்க்குறாரு அப்படின்னு நம்மளாம் பேசிட்டேன்லம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, இப்போ அது உணர்ந்து ரொம்ப சந்தோஷம்டி, இதுக்கப்புறமாவது அவரை அந்த மாதிரி யோசிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உன்னையும் வந்து யோசிக்கிறாங்க. விஜய் வந்து அந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னது, இங்கே திங்ஸ்லாம் இருக்கிறதா வந்து எனக்கு சந்தோஷம்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஏன் இப்படிலாம் யோசிக்கிறோம், அவர் நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்துக்காக அவரை நீங்கள் நம்ம தப்பாக நினச்சோம், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த ஒய்ஃப் மேலே உயிராக இருக்கிற ஒரு அடுத்த பொண்ணுங்களை பற்றி இப்படிலாம் நினைப்பாரு, நம்ம அப்படிலாம் நினச்சிருக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி பர்த்டேக்காக வந்து நம்ம யமுனா, கங்கா எல்லாருமே வராங்க. அதை பார்த்தா காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை. கங்காவோட பொண்ணு அப்படியே வந்து கட்டிக்கிறா சித்தின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா திடீர்னு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் அந்த பர்த்டேக்கெலாம் அந்த மாதிரிலாம் வந்தது இல்லையே அப்படின்னோடனே, என்னடி நீ இப்படி பேசுகிற, உன் பர்த்டேவை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண தான் வந்திருக்கோம், இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படிங்க அப்படின்னோடனே, என்னடி நீ பாப்பாக்கும் லீவ் விட்டாங்கடி அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்றாங்க. அதனால தான் நீ கிளம்பி வந்தோம், உனக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காரிங்கெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி பர்த்டேக்கான பார்ட்டிக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும், எல்லாம் சொல்லியாச்சு, இப்போ வந்துடும். என்னக்கா சொல்கிற, பர்த்டே பார்ட்டியா? அக்கா சும்மா நம்மளே வந்து அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் பண்ண போகிறோம், யாரையும் கூப்பிட போகிறதில்ல, இருந்தாலும் அதை பார்ட்டி மாதிரி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா கரெக்டாக வந்து நம்ம குட்டி பாப்பா குட்டி காவேரி அங்கே ஓடி வரா. அவளை பார்த்தோட சந்தோஷம் தாங்கலை காவேரிக்கு. ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்றா. தேங்க்யூ அப்படின்னு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் காவேரி வாங்கினா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து இவ்வளோ வந்து நம்ம சித்தியை ஹக் பண்ணுறாளே சொல்லிட்டு இவ்வளோ ஓடி போய் கங்காவோட பொண்ணும் போய் ஹக் பண்ணிக்கிறா. இந்த உடனே 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரி. பின்னாடி விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டோன்னே எல்லாருமே வந்து ஓடி போய் பேச பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே நீங்கள் தான் வந்து அம்மாவோட அப்பாவா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு. ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூங்க அப்படின்றாங்க. கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க காவேரி. அப்படி விஜய் பார்க்குறாங்க. அடுத்து வந்து கேக் கட் பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணுறாங்க. தப்பிக்கு கொடுமா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கேக்கு வந்து கொடுக்குறாங்க. விஜய் வாங்கிக்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, கங்காவும் யமுனாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது அக்காவை மாமாவோட சேர்த்து வச்சிடணும்க்கா அப்படின்னோடனே, ஆமாடி சரி வா ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்க முடியுமான்னு பார்ப்போம். காவேரி மனசில் முதல்ல விஜயை திட்டிகிட்டே இருக்காள், அதை முதல்ல மாற்றணும்க்கா அப்படின்னோடனே, ஆமாடி முதல்ல அதை செய்யணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. காவேரி பார்த்தல, உண்மையிலே அம்மாவோட அப்பா ரொம்ப அழகாக இருக்கார்ல அப்படின்னோடனே, பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்காருடி அப்படின்றாங்க. உடனே பார்த்துட்டு காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. இவரை பேசாமல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கடி இப்படின்னா பேசுகிற அப்படின்னோடனே, என்னடி இதில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காரு, உனக்கு மேட்சாக இருக்கும், அப்போ அப்புறம் என்னடி லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. ஆமாக்கா சூப்பராக இருக்காருக்கா, உனக்கு மேட்சாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. என்ன இவங்க 2 பேர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறாங்க காவேரி. ஆமாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, அழகு அதிகமாக தான் இருக்குது, அதனால தான் இவங்க இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சக்கன் வாங்க பார்க்குறாங்க நம்ம காவேரி விஜயை. இங்கே விஜய் சந்தோஷமாக குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. விஜய் வந்து பார்த்துட்டு அப்படியே காவேரி காவேரி பார்க்குறது விஜயும் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து புன்முறுவல் பண்ணுறாரு. சரி எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாப்பாடா நீங்கள் தனியால் இவ்வளோ பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படி சாரதா பற்றி கேட்குறாங்க நம்ம விஜய். இதில் என்ன இருக்குது தம்பி, எல்லோரும் சாப்பிட்டுட்டு வயிறாறு தான் போகணும், வயிறாறு வாழ்த்தி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடு பரிமாறுறாங்க.